தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரயில்வே திட்டங்கள் காகிதங்களில் மட்டுமே இருக்கிறது, செயலில் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள், எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது? ரயில்வே திட்டங்கள் தொடர்பான வழக்கு ஒன்றில் தற்போது உச்சநீதிமன்றம் மீண்டும் கடுமையான ஒரு கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்துள்ளது. நீதிபதி அமானுல்லா மற்றும் மகாதேவன் அமர்வானது கடந்த ஏற்கனவே பிப்ரவரி 3ஆம் தேதி ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பாகவும் ரயில்வேக்கு செய்யக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பான ஒரு வழக்கு தொடர்பான விசாரணையின் பொழுது பல்வேறு கண்டனத்தை உச்சநீதிமன்றமானது மத்திய அரசிற்கு முன்வைத்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக ரயில்வே திட்டங்களுக்கு செய்யப்படும் அந்த ஒரு நிதி ஒதுக்கீடு என்பது போதுமானதாக இல்லை எனவும், முக்கால்வாசி ரயில்வே திட்டங்கள் என்பது வெறும் காகித அளவில் மட்டுமே உள்ளது, செயல்முறை அடிப்படையில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பல்வேறு பதில்கள் அடிப்படையில் ரயில்வே திட்டங்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பு தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. என்ன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தெளிவான ஒரு விளக்கம் என்பது இல்லை. நீதிமன்றத்தை குழப்பவும் விதமாக ரயில்வே அமைச்சகம் தாக்கல் செய்துள்ள அறிக்கையும் உள்ளது. நீதிமன்றத்தை முட்டாளாக்க கூடாது என்ற ஒரு கண்டனத்தையும் அவர்கள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பயணிகளுடைய பாதுகாப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளார். திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளது என்றும் இந்த கருத்தை அவர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லி, பட்னா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு என்பது பயணிகளுக்கு போதுமானதாக இல்லை எனவும், நடைமுறைகளுக்கு செல்வது என்பது மிகவும் சிரமமாக உள்ளது. பயணிகளுக்கு பாதுகாப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து ரயில்வே துறை அளித்தால் மட்டுமே ரயில்வே துறை வளரும் என்றும் நீதிபதிகள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சாதாரண பெட்டிகள் பயணிகளுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றமானது இன்றைய விசாரணையின் பொழுது தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இறுதி வாய்ப்பாக மேலும் அந்த ஒரு விரிவான முழுமையான ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வரை தற்போது மத்திய ரயில்வே அமைச்சகத்திற்கு உச்சநீதிமன்றமானது அவகாசம் என்பது வழங்கியிருக்கிறது. இறுதி வாய்ப்பாக கூறிய நீதிமன்றம் பயணிகள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை அவர்கள் தற்போது தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் உரிய விளக்கம் என்பது வழங்கப்படாவிட்டால் சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைத்து உத்தரவிடும் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது வழங்கியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுது. டெல்லி, பாட்னா, பீகார் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய பயணிகளுக்கான ஒரு புதிய பாதுகாப்பு தொடர்பான ஒரு வழக்கில்தான் இந்த ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. கடுமையான ஒரு அதிருப்தியையும் கண்டனத்தையும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கில் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.